கதையாடி இலக்கிய வட்டம் ஆத்தூர். ஆத்தூர் கதையாடி இலக்கிய வட்டத்தின் மாதாந்திர கூட்டம். இந்த கூட்டத்தில் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட ஒவ்வொரு இலக்கிய ஆளுமைகளும் படித்ததில் பிடித்தது அப்படின்னு சொல்லி அவங்களும் படித்த இலக்கியத்தை பற்றி பகிர்ந்துக்கிட்டாங்க. அதன் மூலமாக நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு மாதமும் இந்த நிகழ்ச்சி சுவை கூடிக்கிட்டே போகுது. இந்த மாதம் என்னுடைய படைப்புகளை பெரம்பலூர் மாவட்டம் வெங்கலம் கிராமத்தை சேர்ந்த சா மோகன் அப்படிங்கிற நான் எழுதின படைப்புகளை பற்றி, என்னுடைய படைப்புலகத்தை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். என்னுடைய படைப்புலகம் எப்படிப்பட்டது, நான் எப்படி இந்த எழுத்து துறைக்குள்ளார வந்தேன். மற்றவங்களாம் சொல்லுவாங்க எனக்கு ஒரு விபத்து மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் அப்படி இல்லை. பள்ளி படிக்கிற காலத்திலேயே எனக்கு வாய்த்த தமிழாசிரியர் ரொம்ப திறமையானவங்க. அதனாலேயே எனக்கு தமிழ் மேலே கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு. நல்லா தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால் தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் மேல்நிலைப் பள்ளிக்கு போகக்குள்ள நான் 10வது வருடம் படித்தப்போ எங்கள் ஊரில் லைப்ரரி கிடையாது. நான் பக்கத்தில் இருக்கிற அரும்பாவூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் படிக்கக்குள்ள அங்கே நூலக வசதி இருந்தது. அங்கே என்னுடைய மாமா ராசபாண்டியன் அப்படிங்கிறது என்னை நூலகத்தில் உறுப்பினராக சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பாட புத்தகங்களை தாண்டிய மற்ற புத்தகங்கள்லாம் வாசிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஒரு குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளருமோ அது மாதிரி முதல்ல ஆனந்த விகடன், குமுதம் அப்படின்னு ஆரம்பித்து அப்புறம் சங்க இலக்கியம், தமிழ் இலக்கியம், அப்புறம் இந்திய இலக்கியம், அப்புறம் உலக இலக்கியம்னு அந்த வயது அனுபவம் ஏற ஏற வாசிப்பு அனுபவம் கூட ஓரளவு பறந்துபட்டு வாசிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சிது. அதுக்கு முக்கிய காரணம் ஆர்வம் இல்லாத நீங்கள் வாசிக்க முடியாது. ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் அவங்க வாசிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் ஒரு பக்கத்தை எவ்வளோ நேரம் வாசிச்சிங்கனாலும் உங்களுக்கு அதில் ஒரு நாட்டம் இருந்தால் மட்டும்தான் அதில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத உங்களால் உருவாங்க முடியும். இதெல்லாம் வெறும் வரிகள் மட்டும்தான் வரும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி நான் சின்ன வயசுலேருந்தே அந்த வாசிக்கிற அனுபவம் இருந்துச்சு. எல்லாரையும் போல் அந்த காதல் கொள்ளக்கூடிய அந்த வயதில் மானே தேனே பொன்மானே அப்படின்னு காதல் கவிதைகள் ஆரம்பித்தது தான் என்னுடைய எழுத்து பயணம். அப்புறம் நிறைய நோட்லேயே இது மாதிரி நிறையா எழுதி வச்சுருப்போம். அப்போ பெரம்பலூரில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் என்னை உறுப்பினராக சேர்த்தாங்க. அங்கே அகவி அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் என்னுடைய கதைகள்லாம் படிச்சுட்டு பையன் நல்லா எழுதலாம், புத்தகமாக போடலான்னு சொல்லி அவருடைய ஒத்துழைப்பில் தான் என்னுடைய முதல் புத்தகம் ஒரு கவிதை நூல், இந்த நூற்றாண்டின் போதி மரம் அப்படிங்கிற கவிதை நூல் இருந்துச்சு. அது இன்றைக்கி படித்து பார்த்தோன்னா அதில் ஒரு 100 கவிதை இருக்குது. அதில் ஒரு 3 தான் எனக்கு கவிதை மாதிரி தெரியும். மீதி 97 கவிதை எனக்கே தெரியல. ஆனால் அன்னைய அந்த மெச்சூருக்கு நான் எழுதின கவிதைகள். ஆனால் எனக்கு முதல்ல ஒரு இந்த இலக்கிய தளத்தில் என்னை அடையாளம் சொல்ல முடியாது, என்னை அறிமுகப்படுத்தினது அந்த கவிதை தொகுப்பு. அதுக்கப்புறம் நான் எனக்கு எப்பயுமே இன்றைக்குள்ள ஒரு கவிதை எழுதிடணும், ஒரு 3 நாள் ஒரு சிறுகதை எழுதிடணும், உட்காந்து யோசிச்சு எதாவது பண்ணணும். எப்படி அது மாதிரி இந்த நிமிஷம் வரலாம் நான் ஆரம்பத்தில் எழுதுனது கிடையாது. எனக்கு எப்போ எழுதணும்னு தோணுதோ இல்லை எப்போயாவது தோன்றதுக்கான விஷயங்கள் ஒரு ஸ்பார்க் மாதிரி உள்ளே ஒதுக்கலாம். இல்லை வெளியில் எங்கேயாவது ஒரு நடக்கக்கூடிய காட்சிகள், சம்பவங்கள் எதுலையாவது ஒரு இன்ஸ்பயர் ஆகி தான் திடீர்னு எனக்குள்ளே எழுதணும்னு தோணும். அந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் எழுதியிருக்கிறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக நான் எதுவுமே எழுதலை. ஏன்னா எனக்கு எழுதணும்னு தோணலை, அப்படி எதுவுமே எனக்கு ஸ்பார்க் ஆகலை. ஆனால் ஒரு நல்ல ஒரு மின்னிருச்சு அப்படின்னா உங்களால் எழுதாமல் இருக்க முடியாது. அப்போ உங்களுக்கு தேவையான வார்த்தைகள்லாம் இந்த மனித மனம், மூளை அப்படிங்கிறது தெரியும். இதுக்குள்ளே எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் விவரம் தெரிஞ்ச 5-6 வயதுகளிலிருந்து நடந்த அத்தனை சம்பவங்களும் உங்களுக்குள்ள ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. அது உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் ஃப்ராய்டு சொல்லுவார், மனசை 3ஆக பிரிப்பார். மேல்மனம், அடிமனம், உள் அடிமனம் அப்படின்னு சொல்லுவார். அப்படி உள் அடிமனத்துலேருந்து உங்களுக்கு தேவையான சொற்களும் சரி, நீங்கள் அந்த சொற்களை எப்பயோ ஒரு தடவை கேட்டிருந்தா கூட போதும், அது உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்கள் முன்னாடி விழும். அதனால் எழுதுறதுங்கிறது பயிற்சியும் எழுதலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் உண்மையாலுமே ஒரு ஆத்மார்த்தமான ஈடுபாடு எழுத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் செய்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களை அதை நேசித்து அதன் மேலே ஒரு ஈடுபாட்டோட அதில் ஒரு ஃபயர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். மற்றபடி எழுதுகிற எல்லாமே படைப்பு தான். அது எங்கே இலக்கியமாக மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எழுத்துக்கள் மக்களுக்கான இலக்கியமாக இருக்கணும். மக்களுடைய உணர்வுகளை பேசணும்,
மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும், சமூக உறவுகளை பற்றி பேசணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஒரு இடத்துல முன்வைக்க கொள்ள தான் அது மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியமாக மாறுது. இல்லைன்னா நீங்கள் அதீத கற்பனையில் எவ்வளோ வேணால் எழுதலாம். நீங்கள் வந்து ஒரு வெள்ளைக்காக்கா அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்து கூட நீங்கள் எழுதலாம். ஆனால் வந்து ஏதோ ஒரு வகையில் அதீத புனைவாக இருந்தாலும் கூட அது மக்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு நல்ல இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஜாதா அடிக்கடி சொல்லுவார், இதில் எது புனைவு எது உண்மை அப்படின்னு வாசகன் கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு எவன் ஒருத்தன் எழுதுனானோ அதுதான் ஒரு நல்ல இலக்கியம் சொல்லுவார். அது மாதிரி என்னுடைய நீங்கள் படைப்புகளையும் பார்த்தீங்கன்னா எது புனைவு எது உண்மை அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ரெண்டாவது, இங்கே ஒரு பெரிய மனத்தடை இருக்குது. தமிழ் இலக்கிய உலகத்தில் வாசகர்களுக்கு பெரிய மனத்தடை இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அப்படிங்கிற சப்ஜெக்டில் எழுதுகிற எல்லாமே, இப்போ நான் வந்து எனக்கு காசநோய் இருந்தது, நான் அவளை கற்பழித்தேன் இப்படின்னு ஒரு கதையில் எழுதுறோம்னு வச்சுங்களேன். இந்த நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து ஆத்தர், அதாவது கதாசிரியர் அப்படிங்கிற மனநிலை வந்து இன்னமும் இந்த வாச பரப்பில் இவ்வளோ முதிர்ச்சி அடைந்த தமிழ் சமூக பரப்புலையும் அப்படி தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 1960களிலேயே என் அம்மா ஒரு விபச்சாரி அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு குறுநாவலே வந்து எழுதியிருக்கிறாங்க. இப்போ அந்தளவுக்கு ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு தலைப்பு சொல்கிற அளவுக்கு அப்படி எழுதுனா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அங்கே உள்ள வாசக பரப்பு இருந்திருக்கு. ஆனால் இந்த இவ்வளோ நூற்றாண்டுலையும் வந்து அது மாதிரி நம்ம எழுத முடியல. அதனால் வந்து இதில் வாசகன் மேம்படணுமா இல்லை எழுத்தாளர் மேம்படணுமா இல்லை நம்ம எழுத்தை எப்படி கொண்டு போய் வாசகத்தை கரெக்டாக சேர்க்கறது இப்படின்னு நிறைய குழப்பம் இருந்தாலும் தொடர்ந்து நான் வந்து வாசிக்கவும் முயற்சி பண்ணுறேன், எழுதவும் முயற்சி பண்ணுறேன். அடுத்ததாக நான் வந்து அப்பாவின் காது அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு எழுதினேன். பெரும்பாலும் என்னுடைய சிறுகதைகளை வந்து அரசியல் இருக்காது, நுண்ணரசியல் எங்கேயாவது ஒரு சில வரிகளில் இருக்கும். இல்லைன்னா அரசியலில் சார்ந்த விஷயங்களை நான் ஆண்டன் சகாவையும் சுஜாதாவையும் நிறையா படிச்சிருக்கிறதுனால அவங்க எப்படி ஒரு பகடி பண்ணிவிட்டு ஒரு கிண்டல் பண்ணிவிட்டு கடந்து போவாங்களோ, ஒரு சிறுகதை நகரம்னு ஒரு சிறுகதை இருக்குது சுஜாதாவுடைய கதை. அதில் வந்து ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு கிராமத்தில் இருந்து மதுரை பெரியாஸ்பத்திரி வந்திருப்பாங்க. இந்த அம்மா அப்போ தான் மதுரைக்கு முதல்ல வருது. அப்போ இறங்கி போக்குள்ள ஒரு ஊர்வலம், சும்மா ஒரு கொஞ்சம் பேர் தான் போவாங்க. அது ஒரு கம்யூனிஸ்ட் ஊர்வலம். மெலிதாக ஒரு கம்யூனிஸ்ட் ஊர்வலம் போய் கொண்டிருந்ததுன்னு மெலிதாகன்னு போட்டுப்பார் ஒரு வார்த்தை. அதாவது ஒரு ஊர்வலம்னா குறைஞ்சது 100-200 பேர் இருக்கணும், ஆனால் அங்கே இருந்தது ஒரு 7-8 பேர் தான் அப்படிங்கிறத பகடி பண்ணுற மாதிரி மெலிசாக ஒரு கம்யூனிஸ்ட் ஊர்வலம் போய் கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி எழுதுவார். அந்த மாதிரி போகிற போக்கில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பகடி பண்ணுறதோட சரி. மற்றபடி முழுக்க நான் எழுதுன்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் வந்து எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும், எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும், எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் இதெல்லாம் இல்லைன்னு ஆகி சமமாக ஆகணும்னு தான் ஒவ்வொரு நாட்டிலையும் நிறைய புரட்சிகள், போராட்டங்கள், நிறைய ரெவல்யூஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் எப்படி பார்த்தாலும் பொதுமையாக எடுத்துக்கிட்டால் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் பசி, தாகம், தூக்கம், காமம் அப்படின்னு காதல் அப்படிங்கிற எல்லா உணர்வுமே பொதுமையானது. இங்கே ஆண்டிப்பட்டில் இருக்கிறவனுக்கும் பசிக்கும், அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கும் பசிக்கும். ஆண்டிப்பட்டில் இருக்கிறவனுக்கும் ஒரு பொண்ணை பார்த்தா ஆசை வரும், அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கும் ஒரு பொண்ணை பார்த்தா ஆசை வரும். அப்போ இந்த மனித உணர்வுகள் தான் வந்து இருக்கிறதே ரொம்ப வெயிட்டேஜான ஒரு விஷயம். எப்படி E=mc² அப்படின்னு ஒரு ஐன்ஸ்டீன் தியரி இருக்கோ அது மாதிரி மனித உணர்வுகள் அவ்வளோ கனமானது. இதை வந்து உளவியல் ரீதியாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அகச்சிக்கல், அதை எப்படி எதிர்த்து போராடுறான், இல்லை சோர்ந்து போகிறானா, இல்லை அதை எப்படி கடந்து போகிறான் இப்படின்னு என்னுடைய வாழ்வியல் அனுபவத்தில் இருந்து எழுத தான் நான் நிறைய ஆசைப்பட்றேன். இன்னொன்று நான் எழுதின அத்தனை படைப்புகளுமே அப்பாவின் காங்கிற சிறுகதை தொகுப்பாக இருந்தாலும் சரி, இப்போ அடுத்து வந்து குருதிப்பாடு அப்படிங்கிற ஒரு நாவல், அது ஒரு வட்டார வழக்கு நாவலாக இருந்தாலும் கூட அதில் வந்து போதும் பொண்ணு அப்படிங்கிற ஒரு பூப்படையாத பெண்ணுடைய அக உணர்வு தான் நான் பேசியிருக்கேன். இப்போ எல்லா பெண்களுக்கும் மாதிரி அந்த பெண்ணுக்கும் வந்து சராசரியான அபிலாஷைகள் இருக்குது. ஆனால் அவளுக்கு திருமணங்கிற விஷயம் நடக்காது, அவளுக்கு ஒரு குடும்பங்கிற விஷயம் நடக்க போகிறதில்ல. அப்படிங்குள்ள அந்த விஷயங்கள்லாம் அவள் ஏங்கக்குள்ள அவள் வந்து ஒரு கட்டத்தில் அவள் தன்னுடைய நிலையிலிருந்து தடுமாறி வேறு ஒரு தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறாள். அது ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் அவளுக்கு உண்டாக்குது. சமூகத்தின் பார்வையில் அவள் நிலை தடுமாறியவள் அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் எடுக்கிறாள். ஆனால் அதை தாண்டி அவளுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறதுனால தான் அவள் நிலை தடுமாறினான். அவளுக்கு மற்ற பெண்கள் மாதிரி வாய்ப்பு இருந்திருந்தால் நிச்சயம் அவள் தடுமாறிக்க மாட்டான். அதனால் அங்கே அந்த உணர்வுகளை நான் புனிதப்படுத்துகிறேன். அந்த உணர்வுகளை வச்சு அவளை கொச்சைப்படுத்தாமல் அந்த உணர்வுகள் எவ்வளோ புனிதமானது அப்படிங்கிறத நிறுவுறது தான், அந்த உணர்ச்சியில் பேசுகிறது தான் அந்த குருதிப்பாடு நாவல்.
அது ஓரளவு தமிழ்நாடு முழுக்க பரவலாக போய் சேர்ந்துருக்கு. அப்பாவின் காதல் சிறுகதை தொகுப்புமே கூட ஒரு மகன் வந்து ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு நாவல் எழுதுறாரு, இது திருநங்கையை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதை தான் பண்ணுறான்னு அப்பாவுக்கு தெரியாது. படிச்சுட்டு கூட சுற்றிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவார், சண்டை போடுவார், பேசாமல் இருப்பார். ஆனால் அவன் கேட்காம அதை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். திடீர்னு அவன் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுவான். அதுக்கப்புறம் அவனோட ரூமை போய் திறந்து பார்க்கல, அவன் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் அவன் வந்து பண்ணியிருக்கான்னு சொல்லி அந்த விட்டுப்போன ஒரு பணியை வந்து அந்த மீதியை வந்து அந்த தந்தை முடித்து தன்னுடைய மகனுடைய ஒர்க்கை முடித்து ஒரு பெரிய விருது அந்த புத்தகத்தை வாங்குவார். அப்போ அந்த தந்தை மகனுக்கான ஒரு பாசப்பிணைப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசைகள், உணர்வு போதாமை, விரக்தி, கோபம், மகிழ்ச்சி, கொண்டாட்டம், அத்தனை விதமான உணர்வுகளையும் வந்து எடுத்து வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய எழுத்து பணியாக இருக்குது. தொடர்ந்து அதை தான் இப்போ அடுத்து ஒரு நாவல் தான் போயிட்டுருக்கு. அதுவும் வட்டார வழக்கு நாவல் தான். அதில் இன்னும் கூடுதலாக உறவு சிக்கல், உணர்வு சிக்கல் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது. வட்டார வழக்கு நாவல்ங்கிறதுனால நிறைய தரவுகள், உள்ளூர் சார்ந்த தரவுகள், இளம் சார்ந்த தரவுகள் தேவைப்படுறதுனால அது கொஞ்சம் தாமதமாயிட்டுருக்கு. மற்றபடி வந்து எழுதையோ தொடர்ந்து தினமும் கொஞ்சம் வாசிக்க முயற்சி பண்ணுறேன். கதையாடி பதிப்பகம், நரசிங்கபுரம், ஆத்தூர்.